உங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ பண்ணீங்கன்னா உள்ள வந்தாதானே தெரியும் நல்ல படமா கெட்ட படமா. நம்ம வெளில போஸ்டர்ல பார்த்துட்டே போக கூடாதுல்ல. நல்லா பாருங்க, இந்த பாடும் குழியிலே நீங்க பாட்டு நல்லா நீங்க வெளில போகும்போது இந்த படத்தை பத்தி கேள்வி கேளுங்க. நம்ம என்ன பண்றோம்னா விஜய் சார் பத்தி விஜய் சார் நம்ம அவரை பத்தி கம்பேர் பண்ண முடியல, அவங்க சாதிச்சாச்சு. ஆனா ஜனநாயகனை பத்தி கேள்வி கேட்டீங்களா? நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன், அங்க பாட்டு பாடும் குழிய பாட்டு நல்லா இருந்தது, அது மாதிரி உங்களால பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா விஷயமும் சரியாடும் மிஸ்டர் மோகன் சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டா எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோட சொல்லி உங்களோட ஆதரவு. நானே பேசலாமா? முதல்ல அதுவே தப்பு. அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது, அது கோர்ட்டு ஆடும். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், மைத்துனர்கள் பண்ணி அது பண்ணிட்டாங்க. அது ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து சும்மானா யாரும் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு கருத்துக்களாக இருக்கலாம், சென்சார் போர்டு பிடிக்காமல் இருக்கலாம், அது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. அதனால ம் 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 இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, இந்த படத்தை ஊக்கப்படுத்துவோம். இப்ப நீங்க சொல்ற விஜய் சார் படத்தை விட்டுருவோம். இந்த படம், இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமா என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க உங்களை மாதிரி மீடியா நண்பர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஜனநாயகனே பேசிட்டு இருக்கோம். ஜனநாயகன் வந்து அவரு சாதிச்சுட்டாரு, இப்ப அரசியல் கட்சிக்கு போயாச்சு. இப்ப நாங்களே எப்ப வளருது? ஆமா, அது தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுப்பதான் அண்ணன் இருக்காரு, இந்த மாதிரி சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல, எனக்கு இந்த சங்கம், இப்போ தயாரிப்பாளர் சங்கம், ராமநாச சங்கம், இப்ப விஜயமொழி சார்லாம் ரொம்ப மூத்தவர் இருக்காரு, அவங்களாம் சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட தான். இப்ப நானும் தயாரிக்கிறேன் படத்தை, எனக்கும் அந்த வழி இருக்கும். இப்போ நம்ம இந்த படத்தை வாழ்த்தி இந்த பாடும் கோயிலை வெற்றி அடைஞ்சு, இப்ப நீங்க சொன்னீங்களா வேர்டு, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்ற. நீங்க வெளில போகும்போது இந்த படத்தை பத்தி கேள்வி கேளுங்க. நம்ம என்ன பண்றோம்னா விஜய் சார் பத்தி விஜய் சார் நம்ம அவரை பத்தி கம்பேர் பண்ண முடியல, அவங்க சாதிச்சாச்சு. ஆனா ஜனநாயகனை பத்தி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடும் குயிலே அப்புறம் மற்ற சின்ன சின்ன படம் பண்ணுங்க, பேசுங்க. அது ஓகே சார், நான் அதான் பேசுறேனே. அது தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் நல்ல முடிவு எடுக்க போறாங்க. விரைவில் முடிவு தான் மார்ச்ல இருந்து பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கதான் போகுது. பக்கத்திலேயே இருக்காரு எங்க தலைவர், பண்ணுவார் அவர் கண்டிப்பா அந்த விஷயம். அதனால சின்ன படங்களை உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எவ்வளவு தூரம் சின்ன படம் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் மோகன் சார். அது மாதிரி இந்த படத்தை பத்தி நல்ல ஒரு விஷயங்கள்ல உங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ பண்ணீங்கன்னா உள்ள வந்தாதானே தெரியும் நல்ல படமா கெட்ட படமானு. நம்ம வெளில போஸ்டர்ல பார்த்துட்டே போக கூடாதுல்ல. அதெல்லாம் பாருங்க, இந்த பாடும் குழியிலே நீங்க பாட்டு நல்லா இருக்குன்னு நான் பார்த்த பிறகு தெரியுது. அப்போ இந்த பாடும் குழிக்கு வந்து பாட்டுக்கு வர வைங்க, நீங்க போடுங்க, கேப்ஷன் போடுங்க, சாங்ஸ் நல்லா இருக்கு நாங்க பார்த்தோம்னு சொல்லி கீழே போட்டீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளருக்கும், வளர்ந்து வரும் தயாரிப்பாளருக்கும், வளர்ந்து வரும் இசையமைப்பாளருக்கும், என்னையும் நானும் வளர்ந்து வரேன் தான், வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாட்டை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேப்ஷன் எதுவுமே போட மாட்டேன்றீங்க. நான் அது ஒரு வேண்டுகோளா இருக்கிறேன் எங்க மீடியா சேனல்ஸ்க்கு. ஐயா, உங்களை பாட்டை வீடியோ எடுக்க சொல்லுங்க ஐயா, கேப்ஷன் கீழே போடுங்க. நீங்க நாங்களாம் பேசுறத போடுவீங்கல்ல, அது கீழே கேப்ஷன் சாங் நல்லா இருக்குன்னு போடுங்க. என்ன ஆயிட போகுது? ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த சாங் வந்து சூப்பரா இருக்குன்னு போட்டு பாருங்களேன், கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சாங் நல்லா இருக்கு போடுப்பா போய் பார்க்கலான்னு. நீங்க தான் உதவி பண்ணும், மீடியா ஒருத்தராலதான் முடியும் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றது. இப்ப ஜனநாயகனை பத்தி கேள்வி கேட்டீங்களா? நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன், அங்க பாட்டு பாடும் குயிலிய பாட்டு நல்லா இருந்தது, அது மாதிரி உங்களால பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா அங்க ஸ்டார், இங்க ஸ்டார் இல்ல, ஒருத்தன் எல்லாமே ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். ஓகேங்களா? எல்லாருமே ஸ்டார். சரி, கண்டிப்பா அது வந்து வந்தாகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா நீங்க தவிர்க்க முடியாத காரணம் சொல்றாங்க. ஆனா விரைவில்
விரைவில் எல்லா விஷயமும் சரியாயிடும் மிஸ்டர் மோகன் சார். எல்லாம் கரெக்டா இருக்கு. அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத காரணம்ன்றாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டா எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோட சொல்லி உங்களோட ஆதரவோட வெற்றி இந்த பாடும் கோயில பாட்டு வெற்றியடைய இறைவனை வாங்கி நான் இப்ப ஒரு இல்லம்மா நான் சொல்றேன் ஆரம்பத்தில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, கோர்ட்டுக்கு போன விஷயத்தை பத்தி நீங்கள் நானே பேசலாமா? முதல்ல அதுவே தப்பு. அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது. அது கோர்ட் ஆர்டர். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. நம்பர் 1 அதை விட்டுருங்க. இந்த படத்துக்கு இப்ப அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் தான். அதே சமயத்தில் 4 பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் சுரா அவர்கள் எழுதுறாருக்கேன். முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவான கதை தான் இது. இந்த கதை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி கோயில் திருவிழா மற்றும் மற்ற இடங்களில் பாடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் பாடணும்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கப்புறம் அதே ஊரில் ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவரை சந்திச்சோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குற சொல்லி சென்னைக்கு அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்றதான் கதை சார், படத்தில் கதை. இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்முடிப்பட்ட திருத்தணியில் நடைபெற்றதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த கதையை நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள் இது நல்லா தான் இருக்குது பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு இது ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளே இது நல்ல கதை நல்ல பாடல்கள் இருக்குது, ஏன் நாமளே இதை எழுதி இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிக்கும் நானே செஞ்சேங்க. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள் மைத்துனர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு சான்றிதழுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுமொழி தயாரிப்பாளர் சங்கம் திரு அன்பு செல்வன் அவர்கள் கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தாருங்க. இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மற்றுமுள்ள அனைத்து இந்த விழாவுக்கு வருவித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான். 16 கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது புது படைப்புகள்லாம் வரும். மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதி வைக்கிறேன். மற்ற இங்கே அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய்மானவரின் இறைவாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன். திரைப்படத்தில் இயக்குனர் ஆக வேண்டும் என்று நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வெளியில் படித்து 6 மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம், அதில் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், விவசாய குடும்பம். படிப்பே வராது. எனக்கு தமிழ் வந்தது. என் தந்தையார் ஒரு புலவர், என் தாத்தா தமிழ்நாட்டிலேயே சிறந்த புலவர் இரா இளங்குமரனார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவருக்கு இணையான புலவர். 660 புக்கில் இருக்காரு. 2021 தவறினார். அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தேன். பேராசிரியர் பொன் விஜயன், பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ் சங்கம் சென்றேன். படித்து பாஸ் பண்ணா போதும், கற்றுக் கொடுத்தார்கள். என் ஆசான்களைத்தான், என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நன்றியற்றத்தனமாக ஆகிவிடும். அதற்கு பிறகு படித்து தமிழாசிரியராக சென்னையில் செட்டிநாடு வித்தியாசனம் பள்ளியில் 23 ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி. திரைப்படத்தில் நான் 5 ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு 5-6 லட்சம் காலி ஆயிடுச்சு. அது பிறகு வாய்ப்பு வராது, விலகிட்டு அவருடைய மச்சான் ஸ்ரீதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பணியாற்றுகிறார். அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். சரி, கதை கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை,
புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன், 25 நூல்கள், 3 முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது. அதுவே எனக்கு பெருமையானது, மகிழ்ச்சி. இப்படி இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டிருக்கும். அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி, ஓலைச்சுவடி ஆராய்ச்சி, தமிழ் சொல்ல ஆராய்ச்சி, மரபு கவிதை, ஆண்டாள் அந்தாதி என்று 100 பாடல் அந்தாதி எழுதி 2021 வெளிவந்தது. இசைப்பலையாக வந்து விட்டது. இப்பொழுது முருகன் அந்தாதி வர இருக்கிறது. 3வது அந்தாதியும் சிவபெருமானை பற்றி வரும். தமிழ் இலக்கிய உலகில் 3 அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு தர இருக்கிறான். இதுவரை 2 அந்தாதி தான். 2 அந்தாதி கம்பர் எழுதிக்கிறார், இன்னொரு கவிஞர். 3வது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம், எளிதான விஷயம் அல்ல. அது இறையருள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த இறையரை உணர வேண்டும், உணர்த்த முடியாது. இப்படி என் இலக்கிய பயணத்துக்கு இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர், பெரிய பதவி. அடுத்து டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனியில் சந்தித்தோம். இவர் பெரிய இசை மேதை. இளையராஜா ஐயா அவர்களிடம் 7 படம் இசையமைத்தவர். தனியாக 3 படம், பவளக்கொடி, தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரியே இருக்கும். அவருடைய சிஷியர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார். பாட்டு எழுதினேன். மறைந்த சசி அவர்கள் தான் முதல் இசையமைத்தார். இயன்றவர் எல்லாம் அமைச்சிட்டாரு. கொஞ்சம் மன நிறைவு வரல எனக்கு. திரும்ப ஐயா வளைத்தேன். நட்புக்காக வந்து 2வது பாடலை பார்த்திருப்பீங்க, உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன். சிவபெருமான் கனவில் வந்து அருளி முத கேட்டார், என்ன செய்ய போற? கவிதை எழுத போறேன். கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு. இதுதான் 7ஆம் வகுப்பில் கண்ட கனவு. முதல் வரி, கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்ற அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறியிருக்கிறது என்று பதில் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு. திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு. இசைஞானி அவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு. அவர் கனவு முதலில் நிறைவேறியது. 2வது முறை இயக்குவது கனவு நிறைவேறியது. 3வதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது. ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த படத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு தயாரிச்சார்னா, பேச்சு சரியா வரல, பேச தெரியும், அவ்வளவு வழி உள்ள இருக்கு, வார்த்தை வரவில்லை. அப்ப சுருக்கமா முடிச்சுட்டாரு. என்ன ஒண்ணுன்னா, ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பது எல்லாரும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவ்வளவு டேட்டா கையில் வச்சிருப்பாங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும். எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்களிடம் ஒரு ஒரு மணித்துளிக்குள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விளக்கு ஏற்ற வேண்டும், தாய்மார்களுக்கு தெரியும், திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும், அதுக்கு முக்கியம் விளக்கு வேணும், நெருப்பு வேணும். இத்தனையும் சேர்ந்து பற்ற வைக்கிறதுக்கு வேண்டும். அப்ப ஒரு விளக்கு எரியும். அதே போலதான் திரைப்படத்தை எப்படி தயாரிப்பது, எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை 3 வார்த்தைகளில் சொல்ல முடியும். கண்ணீரை நெய்யாக்கி, முடியாத விஷயம். இதுக்கு பேர் இருள் பொருள் ஓமை அணி என்று இலக்கணத்தில் சொல்லுவோம். கண்ணீரை நெய்யாக்கி, கனவுகளை திரியாக்கி, தண்ணீரில் நெருப்ப எடுத்து விளக்கேற்றுவதுதான் திரைப்படம். அப்ப எவ்வளவு இதுல சிரமம் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பை குறைந்த செலவில் நிறைந்த படமாக ஆக்கியிருக்கிறார். 80-90களில் வரவேண்டிய படம் கால தாமதம் ஆனால் என்ன, இப்பொழுதெல்லாம் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இசையும் பாடலும் கேட்க வேண்டும் என்றால் தலைவலி மாத்திரை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அப்படி பல பாடல்கள் வருகிறது, பல இசை வருகிறது என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நம்மளும் கொஞ்சம் உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கடக்காத வார்த்தைகளும் எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கலக்காமல் எழுத வேண்டும். வடமொழி கூட எப்படின்னா, தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிரூபணமாகும். காணம் என்பது வடசொல் என்று நாம் அறிகிறோம். வேர் சொல் தமிழில் உண்டு. கான் சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும். சிறு கான், கான்னா காடு, சிறிய காட்டாறு, சிறுகான் யாரே ஆறு. அப்ப கான் என்றால் காடு,
காட்டுல என்ன கிடைக்குது? இசைக்கருவி. யாராவது சொல்லுங்க. மூங்கில். அருமையா. அப்ப காட்டில் விளையக்கூடிய மூங்கில், அதில் இருந்து ஒரு இசைக்கருவியை தயாரிக்க முடிகிறது. அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது. புல்லாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பீங்க. அதனாலதான் கண்ணனுக்கு பாடும் பொழுது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது. அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற திரைப்படத்துறையில் ஆங்கிலம் கலக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவர் நோக்கம். மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. இளைஞர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு டியூன், ஒரு மெட்டு, சில வரிகளை விரும்புறாங்க. ஒரு 15-20 வயசு வரைக்கும். எப்ப மாறுது, ட்ரெண்ட் மாறுது தெரியுமா? கல்யாணம் முடிக்காம பார்த்தீங்களா? அது ஆணும் சரி பொண்ணும் சரி, ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு நல்ல இசை கேட்க வேண்டும், நல்ல பாட்டு கேட்கணும், நல்ல குடும்பத்தோட போய் பார்க்க படம் பார்க்கணும் என்ற முடிவுக்கு அவன் அனுபவப்பட்ட பிறகுதான் வருகிறான். அந்த அனுபவப்பட்டு வருகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட குடும்பத்தை நிறைய பேர் வந்துடலாம். அப்ப ரசிகர் மன்றத்தை நம்ம எப்படி பிரிக்கணும்? 3-4 வகையாக பிரிக்கலாம். பக்தி படத்துக்கு ஒரு குரூப் இருக்கு, காதல் படம், நகைச்சுவை, இப்படி பட்டியலில் எல்லாம் கலந்த பலரசம் போலவும் படம் வரும். அப்படிப்பட்ட சிறந்த படங்களை இன்னும் அடுத்து காசு படம் தொட்டு முக்காவாசி முடிஞ்ச படம் 2 மணி எடுத்துட்டாரு, 1/2 மணி நேரம் இருந்தேன். அதுலயும் 2 பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுலயும் என்ன பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள், கதை அம்சம் எல்லாம். இது காணாத எல்லாவற்றையும் அது காணலாம். ஏன்னா கதை வேறு, காட்சி வேறு, வரிகள் வேறு, வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு, அனுபவம் வேறு, எல்லாம் வேறு வேறு வேறாக இருந்தாலும் என் தாயும் தமிழும் ஒன்று என்பதைத்தான் நிரூபிக்கக்கூடிய படம் காசு பணம் துட்டு. இதுல காசு பணம் துட்டு வரல, கவலைப்படாதீங்க ஐயா. வீடு கட்டுறதுக்கு சம்பளத்தில் மிச்சம் வச்சு ஒரு இடம் வாங்கினேன். அவருக்கு தெரியும். 2வது படத்துக்கு காசு பணம் துட்டு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறது. ஏன் அந்த காளி மனையை வித்து உங்களுக்கு ஒரு படத்துல இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டி இப்ப கொஞ்சம் நாளா தெம்பா இருக்காரு. இப்படி பல இணை தயாரிப்பாளர்கள், ஒரு பாட்டில் வந்தேன், ஒரு இணை தயாரிப்பாளர் ஆகிறது நானே ஒத்துக்கிட்டேன். இப்படி நல்ல படமும் நல்ல கதையும் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் வாழ்க்கையும் வளம் பெற வேண்டும். தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் சொல்லி வளர்க்க வேண்டும். தமிழால் இசையால் வாழ வேண்டும். இசையையும் தமிழையும் சுவாசிக்கின்ற பொழுது ரத்த கொதிப்பு வராது, சக்கரை நோய் வராது. அப்படிப்பட்ட இசையும் பாடல்களும் இனி வரும். நாம் எல்லோரும் நலம் பெறுவோம், மன ஆரோக்கியம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு 35 நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா 35 கல்யாணம் பண்ண மாதிரி, அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க. இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது, ஒரு 20 பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வெற்றியடைய வேண்டும். திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும்னா வந்தால் ஒரு 2 hours பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி, அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்து